நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் மட்டும் இல்லைம்மா, இஷ்ட தெய்வமும் அட்ராக்ட் ஆகும். இஷ்ட தெய்வமும் அந்த வீட்லேயே தங்கும். நிறைய செடிகள் இருக்குமா. அதில் ஃபஸ்ட்டு என்ன செடி சொல்லலாம் அப்படின்னா, இந்த நீலோத்பல மலர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீலோத்பவ மலர். அந்த நீல கலரில் ஒரு பூ இருக்கும், சங்கு பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சங்கு பூ வீட்டில் இருக்குது அப்படின்னா அதீத விசேஷம். குலதெய்வ அனுகிரகம், இஷ்ட தெய்வத்தினோட அனுகிரகம், நல்ல ஒரு சக்திகளோட ஒரு வாசம் அப்படின்றது நம்ம வீட்டில் இருக்குமா. இது வந்து முதல்ல நம்ம சொல்லலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மாதுளம் மலர். மாதுளம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மாதுளம் பழம் செடி நிறைய பேர் வீட்டில் வைக்க தான் செய்வாங்க. அதுவும் அணில் வந்து கடிச்சிடும்னு சொல்லிட்டு கவர் போட்டு போட்டு வைப்பாங்க. அந்த மாதுளம் பழம் செடி முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதுளம் மலர், அந்த மாதுளம் மலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வத்தை மட்டும் இல்லை, மகாலட்சுமி தாயாரனோட அனுக்கிரகமும் ஆசீர்வாதமும் கிடைக்கிறதுக்கு அந்த மாதுளம் மலர் பெருமளவு ஹெல்ப் பண்ணுமா. நிறைய பேர் வந்து பாருங்கள் அந்த மாதுளை மலரை வச்சு வழிபாடு பண்ணுறது அப்படின்றது கிடையாது. ஆனால் மகாலட்சுமி தாயாரே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதுளை நிறத்துடையவள், அதனால் மாதுளங்கி, கலப்பையின் நுனியிலிருந்து வெளிப்பட்டவள், அதனால் சீதா, பூமியில் தோன்றியவள், அதனால் வந்து பார்த்திங்கன்னா பூமிஜா, ஜனகனின் மகள், அதனால் ஜானகி, அக்னியில் குடியிருப்பவள், அதனால் அக்னி தர்ப்பை, நவரத்தினங்களை அணிந்தவள், அதனால் ரத்தினாவதி, பத்மத்தில் வீற்றிருப்பவள், அதனால் பத்மாவதி அப்படின்னு பல விஷயமா சொல்றது உண்டு தாமா. ஆக இது அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு பிரியமானது. அப்போ இந்த மாதுளம் மலரை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மாலையாக தொடுத்து ஒரு பரிகாரம் நாங்கள் சொல்லுவோம்மா. இந்த மாதுளம் மலரை மாலையாக தொடுத்து மகாலட்சுமி தாயாருக்கு மந்திர உபாசனம் பண்ணுறது, மகாலட்சுமி தாயாரோட பூஜை செய்யறது, மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுறது. அதே மாதுளம் மலர் வச்சு பரமேஸ்வரனுக்கு மாலையாக தொடுத்து பூஜை பண்ணுறது, வழிபாடு பண்ணுறது, மந்திர ஜபம் செய்யறது, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லதாம செய்வோம். ஆக அந்த மாதுளை மலரை வச்சு குலதெய்வத்துக்கு நம்ம வழிபாடு பண்ணுறது, இப்படி ஒரு விஷயம் இருக்குது. அப்படின்னா இப்போ ஒரு மாதுளம் மலர், அந்த ஒரு மாதுளை மலரில் எத்தனை தேவதைகளை நம்ம அவங்களோட அனுகிரகத்தை கிடைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரி வழிபாடு பண்ணணும், எந்த முறையில் வழிபாடு பண்ணணும், எந்த நாள் வழிபாடு பண்ணணும், எந்த நேரம் வழிபாடு பண்ணணும், ஒரு அதி அற்புதமான அதி உன்னதமான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படின்னு இருக்க தான் செய்யுது. ஆக அந்த மாதுளம் மலருக்கு அப்படி ஒரு விசேஷம் இருக்கதாம்மா செய்யுது. அதுக்கடுத்து மந்தாரை மலர். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த மந்தாரைக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னோர்கள் நம்மளோட பித்ருக்கள் எந்த வீட்டில் மந்தாரை இருக்கோ அந்த வீட்டில் குலதெய்வத்தினோட அனுகிரகம் மட்டும் இல்லை, பித்ருக்களும் பிரீத்தி ஆவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. ஆக மந்தாரை வீட்டில் வைக்கலாம். அதுக்கடுத்து நாயுருவி. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா யாரும் நாயுருவி செடியில் வீட்டில் வைக்கிறது இல்லை. ஆனால் நாயுருவிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதீத ஈர்ப்பு சக்தி அப்படின்றது இருக்க தான் செய்யுது. நல்ல சக்திகளை ஈர்க்கக்கூடிய அதி அற்புதமான சக்தி அப்படின்றது நாயுருவிக்கு இருக்குமா. அப்போ அந்த நாயுருவியை என்ன பண்ணுவோம், நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம்னா இந்த சாம்பிராணி போட சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சாம்பிராணி போடும்போது நாயுருவினோட வேரும் போட சொல்லுவோம். நாயுருவினோட வேறு, குங்குலியும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜவ்வாது ஒரிஜினல் கிடைக்கிறது இல்லை இல்லைங்களா, நம்மளுக்கு அவ்வளோ காசு பணம் இருக்காது இல்லைங்களா, கொஞ்சம் ஏழ்மையாக இருக்குது. அப்போ அந்த கடையில் விற்கிற அந்த ஜவ்வாது சாம்பிராணி போட்டு வீடு முழுக்க தூபம் காமிக்க சொல்லுவோம். எதுக்கு அப்படின்னா வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் அப்படின்றது அறவே இருக்காது. நேர்மறை ஆற்றல்களும் குலதெய்வத்தினோட கடாட்சமும் குலதெய்வத்தினோட சக்தியும் பரிபூர்ணமாக இருக்கிறதுக்கு இந்த நாயுருவி போட சொல்லுவோம். நாயுருவி செடி வீட்டில் வைக்க சொல்லுவோம். புரியுதுங்களா. அதுக்கடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது வெத்தலை எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் மகாலட்சுமியோட வாசம் நிறைச்சி இருக்கும், குலதெய்வத்தினோட அனுகிரகம் இருக்கும், வெற்றியை கொடுக்கக்கூடியது ஆதலால் வெற்றிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக வெத்தலை தீபம் ஏற்றுறது, வெத்தலை மாலை போடுறது, எத்தனை விஷயம் இருக்குது. அப்போ அந்த வெத்தலை செடி அப்படின்றது வெத்தலை கொடி அப்படின்றது வீட்டில் வைக்க சொல்லுவோம். வெத்தலை கொடி வீட்டில் தழைச்சி வளருது அப்படின்னா இறையாற்றல் உங்கள் வீட்டில் நிலைச்சி நிற்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெத்தலைக்கு அப்புறம் நெல்லி செடி எந்தெந்த வீட்டிலலாம் இருக்கோ அந்தந்த வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இறையாற்றல் அப்படின்றது நிறைச்சி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த நெல்லிக்காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நெல்லி செடி நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணும்போது நெல்லிக்காய் வச்சு வழிபாடு பண்ண சொல்லுவோம். பெருமாளை வழிபாடு பண்ணும்போது நெல்லிக்காய் வச்சு வழிபாடு பண்ண சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம துவாதசியில் நெல்லிக்காய் வச்சு வழிபாடு பண்ணும்போது நம்ம ஏகாதசி விரதம் இருந்த பலன் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். ஆதலால் நெல்லிக்காயை வச்சு வழிபாடு பண்ணுறதுன்றது விசேஷம்.
அந்த நெல்லி செடி வீட்டில் இருக்கும்போது இறை ஆற்றல், குலதெய்வத்தினோட ஆற்றல் மட்டும் இல்லை, நம்ம இஷ்ட தெய்வத்தினோட ஆற்றலும் அனுகிரகமும் அந்த வீட்டில் நிறைஞ்சி இருக்கும் அப்படின்றது ஐதீகமாக. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம கமலம். பிரம்ம கமலம் இப்போ நிறைய வந்து ஆன்லைனில் விற்கிறாங்க, அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வைக்கலாம். பிரம்ம கமலத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதீத பாசிட்டிவ் வைப்ஸ், நேர்மறை ஆற்றல்களை அதிகமாக வீட்டுக்கு கிரகிக்கக்கூடிய தன்மை அப்படின்றது உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வத்தை வீட்லேயே தக்க வைக்கிற தன்மை அப்படின்றது உண்டு. இது எல்லாத்துக்கும் மேலே என்ன அப்படின்னா பவழமல்லி. இந்த பவழமல்லி வாசம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கம்மா. பார்க்குறதுக்கும் அத்துணை அழகான ஒரு பூ எது அப்படின்னா பவழமல்லி. நிறைய தெய்வ சன்னதிகளில் வந்து பார்த்திங்கன்னா பவழமல்லி செடி அப்படின்றது இருக்கும். பொதுவாக பூக்கள்லாம் கீழே விழுந்தால் எடுத்து சுவாமிக்கு வைக்க மாட்டாங்க. அது ஒரு கொஞ்சம் இப்போ எங்கள் பாட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளையில தோட்டத்தில் போய் பூ பறிச்சுட்டு வர சொல்லுவாங்க. கீழே விழுந்துச்சுன்னா எடுக்காது அப்படிம்பாங்க. ஏன் பாட்டி அப்படின்னா அகோரமூர்த்தி அப்படின்னு இருப்பார். அகோரமூர்த்தி யார்? ஈசன் தான் அகோரமூர்த்தி. அகோரமூர்த்திக்கு கீழே விழுந்த பூ வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் சிவனடியார்கள்லாம் எப்படின்னா அன்றளந்த பூவால் உன்னை அர்ச்சிப்பேன் பராபரமே அப்படின்னு பாடினதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா. இன்னைக்கு பூக்கணும், அந்த பூ வந்து கீழே விழுந்துடக்கூடாது. இப்போ நாங்கள் பறிச்சுட்டு வந்து கொடுத்தாலும் எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணியில் வந்து வாஷ் பண்ணுவாங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அதை ஆற வைப்பாங்க. அந்த தண்ணி வந்து ஈசன் மேலே பற்றக்கூடாதான், அதனால் ஆற வச்சு ஈசனுக்கு சாத்துவாங்க. புரியுதுங்களா? அப்படி ஒரு பக்தி, அப்படி ஒரு பாசம் ஈசன் மேலே. ஈசன் கடவுள் இல்லை, ஈசன் என்னோட புள்ள அப்படின்ற மாதிரி ஒரு பாவம் அவங்க நினைக்கிறது. அப்படி ஒரு பக்தி. ஆக இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள்லாம் வாழதான் செஞ்சாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சிவன் கோயிலுக்கு போகிறோம், சிவனை கும்பிட்றோம். ஐயா எனக்கு அது கொடு, ஐயா எனக்கு இது கொடு, ஐயா எனக்கு இந்த பிரச்சனை, ஐயா எனக்கு அந்த பிரச்சனை, நிவர்த்தி பண்ணி கொடு. ஈசன் நிவர்த்தி பண்ணலன்னா ஈசனை கும்பிட்டு பிரயோஜனமே இல்லைப்பா, ஈசன் ஒன்றும் செய்ய மாட்டேன்றப்பா அப்படின்னு நம்ம ஒதுக்கிடுறோம், வெறுத்துடுறோம். கடவுளையும் வந்து பார்த்திங்கன்னா நிந்தனை பண்ணுறோம். இது கிடையாது சிவபக்தி. நீ கொடுக்காம போ, என்ன நீ எவ்வளோ வேணா வதச்சி எடுத்தாலும் ஒன்று கொடு, உன்னை வரவாத வரம் கொடு, அதாவது உன்னை மறவாத வரம் கொடு அப்படின்றது தான் உண்மையான பக்தி. குந்தி ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கேட்பாலாம், கிருஷ்ணா அத்தை உனக்கு என்ன அத்தை வேணும், இது வரைக்கும் உனக்கு ஆசையாக நான் எதுவுமே செஞ்சது இல்லையே, சொல்ல அத்தை உனக்கு என்ன வேணுமோ நான் செய்கிறேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா குந்தி கிட்ட கேட்டதாகவும், குந்தி அதுக்கு கிருஷ்ணா எனக்கு தீராத கஷ்டத்தை கொடு, இந்த ஜென்மத்தில் நான் அனுபவித்த கஷ்டன்றது எனக்கு போதாது, இனி பிறப்பு எத்தனை எடுத்தாலும், முதல்ல பிறக்காமல் இருக்கணும், அப்படியே பிறப்பு எத்தனை எடுத்தாலும் தினந்தோறும் நான் கஷ்டத்தை அனுபவிக்கணும் கிருஷ்ணா, அந்த வரத்தை கொடு அப்படின்னாலாம். அதுக்கு கிருஷ்ணர் ஏன் அத்தை அப்படி கேட்குற அப்படின்னா, கிருஷ்ணருக்கு தெரியாதா, மாயாவி, எல்லாமே அவனுக்கு தெரியும், இருந்தாலும் குந்தி வாயால் வரணும், இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க பேசணும் இல்லைங்களா, அதனால் குந்தி வாயால் வரணும் அப்படின்னு ஏன் அத்தை அப்படி கேட்குற அப்படின்னும் போது குந்தி சொன்னாலாம், உனக்கு தெரியாதா, சரி தெரியும், தெரிஞ்சாலும் நீ என்னை கேட்குற, நான் சொல்கிறேன், எப்போ பாரு கஷ்டம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கடவுளை நினைப்போம், கஷ்டமே இல்லைன்னா இறை சிந்தனை அப்படின்றதே இல்லாமையே போயிடுதே, எப்பயுமே நான் வந்து கடவுளை நினச்சிட்டே இருக்கணும், அதனால் நீ எனக்கு எப்பயுமே கஷ்டத்தை கொடு அப்படின்னாலாம். ஆக நம்ம வந்து பாருங்கள், கஷ்டம் இருந்தால் தான் கடவுளை நினைப்போம், கடவுள் செஞ்சால் கடவுள் ஓகே, கடவுள் செய்யலை அப்படின்னா கடவுளை கும்பிட்டு பிரயோஜனம் இல்லை, கடவுளா உனக்கு மனசு இருக்கா நீ கல்லா அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையான பக்தி அப்படின்றது நீ எனக்கு கொடுக்குற, நீ எனக்கு கொடுத்த ரைட் சந்தோஷம், நீ எனக்கு கொடுக்கல, நான் உன்னை வேண்டி 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 நொந்து நூலாயிட்டேன், நீ எனக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னாலும் அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. கொடுத்தா எனக்கு நல்லதாக இருக்காது, கொடுக்காம இருக்கிறது தான் எனக்கு நல்லதுன்னு நீ நினைக்கிற. இன்னொன்று நான் அது வந்து எனக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு பிராப்தம் எனக்கு இல்லை, அதுக்கான தகுதி எனக்கு இல்லை, நீ எனக்கு கொடுக்கல அப்படின்னா ஏதோ ஒரு நல்லதுக்காக நீ கொடுக்கல, உனக்கு தெரியாதா எது எனக்கு கொடுக்கணும் எது எனக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு. ஆக சந்தோஷம், இது வரைக்கும் நீ எனக்கு செஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷம், இப்போ நீ கொடுக்காம இருக்கிறதுக்கும் ரொம்ப சந்தோஷம், அர்த்தம் இருக்குது. தாய்க்கு தெரியாதா பிள்ளைக்கு எது வேணும் எது வேணான்னு, அந்த மாதிரி நம்ம கும்பிட்ற கடவுள் அது ஈசனாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். பரமேஸ்வரனை நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எல்லா நேரமும் ஈசன் உங்கள் கூடவே இருக்கிறத நம்மளால் உணர முடியும். ஆக இந்த மாதிரி பூக்கள் போட்டு தான் நம்ம இந்த மாதிரி செடிகள் வீட்டில் வச்சு தான் நம்ம வழிபாடு பண்ணணும்னு இல்லை. இருந்தாலும் உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், உண்மையான அன்பு ஒன்று போதும் இறைநிலையை அடையிறதுக்கு.